இங்கே பாருங்கள் ஹார்ஸ் எப்படி இருக்குன்ட்டு செம்ம. வாடா பாவிகளா, பொம்மையாடா அது? நான் கூட ஒரிஜினலு சில்வராட்டம் மின்னுதே அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? ஃபுல்லாக வயலுங்க, தண்ணி சரியான தண்ணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காவிரி ரிவர் இருக்குது. அங்கேருந்து ஆட்டையை போட்டு தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுறாங்க. ஆட்டையை போட்டுன்னு இல்லைங்க, சும்மா விளையாட்டு சொன்னேன். விவசாயம் இதெல்லாமே வந்துட்டு இப்போ எப்படி ரிவர் ஒட்டி இருக்கிற பக்கம் தானே இந்த மாதிரி நெல் இதெல்லாம் விளைவிக்க முடியும். ஸோ அது மாதிரி நல்லா பண்ணுறாங்க. காவிரி ஆற்றுல உங்களுக்கே தெரியும், தண்ணி எப்பவும் இல்லைங்காமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பரவாயில்லைங்க, நல்ல ஒரு விவசாயம் நிலந்தெல்லாம் சுற்றியும் பாருங்கள், நல்லா வயல். அப்படியே வெயில் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே காமாக இருக்குது ரைட் பண்ணவே. இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திபேத்தியன் வில்லேஜ்லேருந்து வெளியே வந்திருப்போம்ல, 20 கிலோமீட்டர் கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி ரொம்ப குண்டும் குழியுமா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு NH ஒன்று தொட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஜாலியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. சொல்லி வாயை முடுறதுக்குள்ளே ரோட்டை பொழந்து வச்சுருக்கானுங்க. சரி, என்னங்க பண்ணுறது, அங்கங்கே இப்படி தான் இருக்குது. நம்ம வெளியே ட்ரிப்பு வரும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். இட்ஸ் ஓகே, போகலாம் வாங்க. இப்போ என்ன பண்ணணுமாமா, நான் லெஃப்ட்டு போகணுமாமா. ஆனால் மாப்பிள்ளை எங்கேயோ ரைட்டு போயிட்டு அப்புறம் லெஃப்ட்டு திரும்புங்கிற அப்படி என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அது என்ன ரோடு, பைபாஸ் ரோடா என்னன்னு தெரியலிங்களேங்க அது. நான் இது ஒரு NH ரோடு, பரவாயில்ல, நல்லா ஒரே ரோடாக இருக்குது, கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஏங்க ரோடு அப்படியே டைரெக்ஷன் மாறுதுங்க. இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன் பாருங்களேன், இந்த ரோடு வந்து கொள்ளைகால் ரோடு, ஓகேவா? இப்போ இதுக்கு அந்த பக்கமும் ஒரு ரோடு ஒன்று போகுது பாருங்கள். நான் அதில் போகணும், போய் இதில் போய் அங்கே போய் யூட்டன் போடணுமாமா. இவர் எங்கே அஜய் வந்துட்டார். அங்கே முன்னாடி போயிட்டு அங்கே வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு யூட்டன் போட்டு அந்த ரோட்டில் போகணும். எப்படியெல்லாம் ரோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், டிசைனாக. இந்த லெஃப்ட்டு இதுவே NH ரோடு தான், ஆனால் இந்த ரோட்டில் தான் நம்ம போகணுமாமா. என்னப்பா ரோடு இருக்கா இல்லையா? இவன் வேறு ரைட்டு கட் பண்ணுங்கிறான். எங்காவது போய் பாலம் பாதியோடு நின்று பறந்துட போகிறோம் நம்ம, படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி. இங்கே வேறுங்க ரைட்டு கீழே போகணுமாமா. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறானே தெரியல, இவன் பைத்தியக்காரன். டார்ச்சல் பண்ணுறானே அந்த கூகுள் சீரியஸாகவே. ப்ரோ கீழே அதில் போகணும் ப்ரோ, ரூட்டு மேலே ஏற்றி விட்டுருக்குறான். இதில் கீழே இறங்கிடலாமா? அடியில் ரோடு இருக்கிறதா காட்டினா, அங்கே பார்த்தா ரோடு இருக்க மாதிரியே தெரியல. பைத்தியம் முடிக்க வைக்குது இது எங்கேயும் அந்த மேப்பு. வண்டி வருது, வாங்க போயிடலாம். அங்கே ஒரு ரூட் இருக்குது, வாங்க அப்படி வாங்க. காய் சீரியஸாகவே பயங்கரமாக வச்சு செய்கிறானுங்க, என்னன்னே தெரியல. இது வரைக்கும் நான் இப்படி பண்ணதே இல்லை. இந்த கர்நாடகா சைடு வந்தோமோ என்னமோ போட்டு வாதிக்கிறான். இதில் லெஃப்ட்டு கட் பண்ணணுமாமா. எங்கெங்கடா கொண்டே விட்றாங்க பாருங்கள், என்னென்ன அக்கிரமம் பண்ணுறான்னு. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பாக பார்த்ததே இல்லைங்க. இவ்வளோ சுற்றுன்னு சுற்றி விட்டு கன்ஃபியூஸ், இவனுக்கே கன்ஃபியூஸாக இருக்கும் போலங்க, ரூட்டு தெரியலையாட்டிருக்கு இவனுக்கு. கூகுளு என்னடா அப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க மேப்பை, கொஞ்சம் எதாவது அப்டேட் பண்ணுங்கடா. போட்டு குழப்பிக்குதுங்க அதுவே. கடைசியாக பார்த்தா இந்த மாதிரி இந்த சந்தை ஒன்றை காட்டுது, இதுக்குள்ளே பூந்து போவோம் அந்த ரோடு போயிடலான்ட்டு. இதை விட்டா நான் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணும், திருப்பி ரோட்டுக்கு வரணும்னா. இதுக்கு மேலே என்னால் முடியாது, வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அதில் விட்ருக்கேன். இதுவும் ரோடு இருக்குதா இல்லையான்னு எனக்கு எதுவுமே என்ன தெரியல. குருட்டு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன், வேறு வழியே இல்லைங்க. நம்ம வந்து இப்படி அதர் ஸ்டேட்டில் வரும்போது மேக்ஸிமம் ரூட் நம்ம யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்கள். இப்படி தான் இவன் சொல்கிறத தான் நம்பி நம்மளும் போய வேண்டியது இருக்குது.
கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோட்டை காணோம். பயங்கரமாக தண்ணி தலை வேறு அடிக்குதுங்க. தண்ணி வேறு வாங்கணும். வாட்டர் பாட்டில் கூட வாங்கினோம் தீந்துருச்சு. ஸோ திருப்பி ஒன்று வாங்கி ஆகணும். ரோடு வந்துருச்சா இதில் வந்துட்ட மாதிரி தான் காட்டுது. ஆமாம் வந்துருச்சுங்க. அண்ணா இருங்கண்ணா ஒன்று சார், நான் மேலே ஏறிக்கிறேன். அப்போ வந்துட்டோம். தயவு செஞ்சு இதுக்கு மேலே ரூட்டை மாற்றிடாதா, என்னால் முடியாது. நான் திருப்பி எங்கள் ஊருக்கே நான் போயிடுவேன். சோப்பா பயங்கரமாக போட்டு சுற்றுன்னு சுற்ற விட்றாங்க கைஸ். இந்த மாதிரி எல்லாம் கூகுள் ஏதாவது பண்ணியிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஒரு வழியாக நம்ம மைசூருக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் பேலஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 or 5 கிலோமீட்டர் இருக்குது. ரோடு வந்து மாறி உள்ளே பூந்துட்டோம். ஸோ அந்த இப்போ இப்போ நமக்கு தெரிகிற ரைட் இருக்குது பாருங்கள், அதில் கட் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஃபோனை தூக்கி உள்ளே வச்சோம், ரூட்டுக்கு பார்க்காம விட்டேங்க. வர வழியில் எப்படியோ ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சி சாப்பிட்டாச்சுங்க. காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா 4 மணிக்கு சாப்பிட்றோம். வர வழியில் ஏன் இவ்வளோ லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆஃப் ரோடே சரியில்லைங்க இந்த ரூட்டில். நம்ம பேலஸ் எல்லாம் வரதுன்னா அந்த மெயினில் வந்துடுங்க. இது நம்ம வந்துட்டு அந்த திபேத்தியன் வில்லேஜ் பார்க்கணுங்கிறங்காட்டி தான் நம்ம அந்த ரூட்டில் வந்தோம். இல்லைன்னா நம்ம மெயின் ரோட்லேயே வந்திருக்கலாம் ஈஸியாக. சரி ஏதோ வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஹார்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம வாடா பாவிகளா, பொம்மையாடாது. நான் கூட ஒரிஜினலு சில்வராட்டம் மின்னுதே அப்படின்னு பார்க்குறேன். நம்ம வேறு இந்த ஹெல்மெட்டில் அந்த ஸ்மோக்கி வைசரை போட்டிருக்கனால எல்லாமே கொஞ்சம் அறகுறையாக தாங்க தெரியுது. வண்டி வேகாது பார்த்து ஓட்டுறா அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டு தான் கைஸ். பேலஸும் பார்த்தீங்கன்னா 5:30 க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. உள்ள என்ட்ரன்ஸு க்ளோஸா இல்லை டோட்டலாகவே உள்ளே இருந்து எல்லோரும் வெளியே வந்துடணுமான்னு தெரியல. மேபி 5:30 வரைக்கும் உள்ள என்ட்ரன்ஸ். டே என்னடா பண்ணுறீங்க? மேபி 5:30 வரைக்கும் உள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே பூந்துடுறது தான் நம்ம பிளானு. மணி 4:15 ஆகுது. எப்படியும் ஒரு 4:30 எப்படி ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் 4:30 உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அங்கே உள்ளே போயிட்டோம்னா போதும். நமக்கு அப்புறம் பொறுமையாக சாவகாசமாக வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ரூம் எடுத்துருவோம். உடுப்பி பேலஸ் எல்லாமே பேலஸ் தான்ப்பா உங்கள் ஊரில். மைசூர் வந்துட்டோம்னாலே பேலஸ் தான். உடுப்பி ஹோட்டலுக்கு கூட பேலஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். சரி வாங்க, நீ நம்ம அப்படியே உள்ள பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்கில் இப்படியே தான் அவங்க கூட முட்டி மோதி தான் போயிட்டு இருக்கணும். ஸோ அதனால் அங்கேருந்தே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் நோ என்ட்ரியே இல்லையானே தெரியல. அங்கே பஸ்ஸு போனதை பார்த்தா நானே அப்படியே குத்து மதிப்பாக விட்றேன். இந்த ஊருக்குள்ளே இது தாங்க பிரச்சனை. நம்ம கர்நாடகாக்குள்ளே வந்தோம்னா கரெக்டாக எந்த ரோடு எப்படி போகுதுன்னே தெரியாது. நோ என்ட்ரி எது கரெக்டான வழி எதுன்னே தெரியாது. இங்கே வரைக்கும் இந்த பக்கம் நோ என்ட்ரி போர்டு வச்சுருக்காங்க. வந்தாச்சு. ஒரு சிட்டி ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இன்னும் கரெக்டாக 1.2 கிலோமீட்டர் இருக்குது. பார்க்கிங்கெல்லாம் இருக்கா என்னன்னே தெரியலைங்க. நான் வேறு இப்போ தான் முதல் டைம் வரேன் சொன்னேன்ல. ஸோ அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது. தற்கொலையாட்ட போய் அங்கே போய் நிற்க போகிறேன். இங்கே அங்கே போகணும் முடுக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். அது வேணால் கன்ஃபார்மு. சரி வாங்க, குத்து மதிப்பை விட்டு அடிச்சு விடுவோம். என்னப்பா இவ்வளோ பெரிய ரவுண்டானா வச்சுருக்காங்க. இது நான் எப்படி போகணுன்னா லெஃப்ட்டில் போகணுமாம்மா. இது அதுக்குள்ளேயே பூந்து வந்துருப்பேன்லடா. கூகுள் மேப் பொய் சொல்லாது. நிறைய டிஎன் பாய்ஸ் நிறையா பேர் போகிறாங்க. அவங்களும் எல்லாம் பேலஸுக்கு தாங்க வராங்க. அந்த பையன் அதை கை காட்டுறான் பாருங்கள், அங்கே தான் காட்டுறா. அப்படி நம்மளும் அப்படி தான் போகணும். ரூட் அப்படி தான் சுற்றி விடுது. சரி போயிட்டு ஒரு ஃபன் பண்ணுவோம். இங்கெல்லாம் சிக்னல் இல்லையே. இல்லைன்னா போக வேண்டியதுதான். வாரு எல்லாம் குறுக்கையும் முறுக்கையும் பூந்துட்டு இருக்கிறானுங்க. அண்ணா நான் நிற்கிறேன், நீங்கள் போங்க. குதிரையெல்லாம் இருக்குங்க அந்த இதில் போகிறதாட்டுக்கு. பேலஸ்க்கு வந்துட்டு குதிரையில் மகாராஜாவோட ஃபேமிலி மாதிரி போகலாம். பேலஸை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இந்த விலாகை வந்து என் பண்ண வேண்டியதான். இந்த எபிசோடை என் பண்ண வேண்டியதான்.
அண்ணா 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 அண்ணா. பார்க்கிங் எங்கேன்னு கேட்கணும். பார்க்கிங் பார்க்கிங். ஸோ ஐயோ ஐயோ, இங்கே பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியலையே. வே டு பார்க்கிங், அவ்வளோதான். கும்தாவாக வந்தாச்சு. இவரை பார்த்தாவே கொஞ்சம் அல்லுடுது. அந்த ஆள் என்னமோ அசிங்கமாக திட்டுறான்னு தெரியுது, ஆனால் என்னென்னு தான் ஒன்றும் புரியல. TN75 நம்ம பார்த்தி ப்ரோவோட வண்டி மாதிரி இருக்குது. எல்லா வண்டியும் டிஎன்லேயே தாங்க இருக்குது. எல்லா வண்டியும் டிஎன்லேயே இருக்குது. அவங்க எடுக்கிறக்குள்ள நம்ம வந்துடலாங்க. ஓப்பனில் தான் இருக்குது. டிரைவர் இருப்பார்னு நினைக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே கேஷ், நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம பேலஸை சுற்றி பார்ப்போம் வாங்க. கையாக இருக்கும் சரிதா. இதுக்கே இடம் சரியா போயிடும். கழட்டி போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பருக்கு டோக்கன் ஒரு வழியாக ஷூவை அடக்கம் பண்ணிட்டோம். இது எப்படி உள்ள போகணும் வாங்க. அப்படி தாங்க அந்த வந்தாங்க உள்ள விட்டு வந்தாங்க. போகிறாங்க.
நான் தான் ஃபஸ்ட்டு. காய்ஸ் எப்படியோ உள்ள வந்துட்டோம் ஸ்லோ வேர்ல்டுக்குள்ள. செமையாக இருக்கு உள்ள பாருங்க. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ ஐஸாக இருக்கு? ஐயோ ப்ரோ சில்லிட்டு இருக்கு ப்ரோ, சில்லிட்டு இருக்கு. இருங்க உங்களுக்கு வரேன். கைஸ் பாரு ஹரியனை அடிச்சிட்டாரு, விட மாட்டேன் நான். ஓ தப்பிக்கிறீங்க தப்பிக்கிறீங்க.